தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் தர்கா சர்ச்சை தொடர்பாக பதிலளிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆணையிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் கால்நடைகளை வெளியிட தடை கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான நடந்த விவாதத்தில் தற்போது மதுரை கிளை ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், அறநிலையத்துறை இணை ஆணையர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் கால்நடைகளை வெளியிட தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், அறநிலையத்துறை இணை ஆணையர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாய பிரதிபாவுடன் கேட்கலாம். சகாய பிரதிபா, என்ன ஆணையிட்டிருக்கிறாங்க? கூடுதல் விவரம். விக்னேஷ், திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாக்ஷா தர்காவின் சார்பில் கால்நடைகளை பலியிடுவதற்கும் அதனை சமைத்து உணவு பரிமாறுவதற்கும் தடை விதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளனர். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவதான திருப்பரங்குன்றம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சைவ தலமாக உள்ள திருப்பரங்குன்றம் கோவிலில் எவ்விதமான உயிர் பலியிடுதலும் செய்தல் கூடாது. அதோடு அந்த வளாகத்தினுள் மாமிசங்களை சமைத்து பரிமாறவும் அனுமதிக்க கூடாது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இந்த தர்காவின் சார்பில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. அதில் ஜனவரி 18ஆம் தேதி ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சமபந்தி உணவு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தது. இது இந்து சமய மக்களின் உணர்வை புண்படுத்தும் வகையில் உள்ளது. ஆகவே திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாஷா தர்காவின் சார்பில் உயிரினங்களை பலியிடுவதற்கும் அதனை சமைத்து பரிமாறுவதற்கும் தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியக்லாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் இது தொடர்பாக பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர், திருமங்கலம் வருவாய் மண்டல அலுவலர், சிக்கந்தர் பாஷா தர்காவின் அறங்காவலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை இது தொடர்பான பிற வழக்குகளோடு சேர்த்து பட்டியலிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விக்னேஷ்.